ஏப்ரல் மாதம், குறிப்பாக இந்த ஏப்ரல் தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. இதுவரை தமிழகத்திலே இல்லாத அளவில் இந்த தேர்தல் இருக்க போகிறது. பல புதிய கூட்டணிகள், எந்த ஒரு பக்கமும் இவ்வாறுதான் என்று நிர்ணயிக்க முடியாத அளவிலான ஒரு கடுஞ்சூழல். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவை தருமா, ஒரு விடுதலையை தருமா? இந்த தேர்தலினாலே, தேர்தல் அரசியலாலே இந்த இனத்திற்கான மீட்சியை, வாழ்வை பெற்றுத்தர இயலுமா என்றால் நிச்சயமாக அது தேர்தல் அரசியலாலே மட்டும் ஆகிற ஒன்று அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நல்ல கொள்கைகள், கோட்பாடுகள், நெறிமுறைகளை கொண்ட கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு என்பது தனித்த ஒரு நாடல்ல, தனித்த ஒரு இறையாண்மையோடு அது இல்லை. அது இந்திய அரசு, இந்திய ஒன்றியம் என்கிற ஒரு சிறைக்கூடத்தில் கைதியாக இருக்கிறது. ஆக அந்த இந்திய அரசு, இந்திய ஒன்றியம் என்கிற அந்த அமைப்பை மீறி பெரும் காரியங்களை, பெரும் கொள்கைகளை இங்கு நிறைவேற்றிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் தமிழர்களாகிய நாம், உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இந்த சூழலிலே ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம், இந்த காலம், இந்த சூழல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மதம் கடந்து, சாதி கடந்து, பல்வேறு நம்பிக்கைகளை கடந்து எழுச்சி பெற வேண்டிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. உலகத்தின் அழிவை விரும்புகிற ஒரு கூட்டம் தன்னுள் கொண்டிருக்கிற அந்த உயர்வு மனப்பான்மையை உண்மையிலேயே தன்னுள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பேரினம் தமிழினம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இதுவரை உலகம் முழுவதிலும் யூத இனம் கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம் என்கிற மாய கருத்தை மனதில் பதித்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியிலே, இந்த காலை நேரத்திலே, உண்மையிலேயே உலகத்தில் ஓரினம், ஒரு பேரினம் இறைமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குமானால், வழிநடத்தப்படுமானால், இறைமையின் ஒரு கை கருவியாக அந்த இனம் எடுக்கப்பட்டு இங்கு பயன்படுத்தப்படுமானால், அதற்கான தகுதியுடைய இனம் எது என்றால் அது தமிழினமாக மட்டும்தான் இருக்க முடியும். உண்மையிலேயே இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் உணர வேண்டும். இதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழர்களாகிய நாம், தமிழினம் மட்டும்தான் இந்த உலகிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம். இந்த இனம் ஒரு தாய் இனம். இந்த இனம் ஒரு தலைமை இனம். இந்த இனம் ஒரு இறை இனம். ஆக இந்த இனம் தன்னைத்தானே உணர வேண்டும். ஏறக்குறைய 900 ஆண்டுகளாக, 900 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருக்கிற இந்த இனம் தான் எழுச்சி பெறுவதற்கான
தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்கான, தன்னுடைய சுதந்திரத்தை தனக்குத்தானே அறிவித்துக் கொள்வதற்கான, தான் மலர்ந்து அந்த மலர்ச்சியின் வாசத்தில் இந்த முழு உலகத்தையும் மூழ்க செய்வதற்கான ஒரு அற்புதமான காலம் இதுவே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளால், அரசியல் தலைவர்களால், அரசியல் செயல்பாடுகளால், குறிப்பாக தேர்தலால் இந்த இனம் தன்னுடைய விடிவை சந்திக்க இயலாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே இந்த இனத்தில் பிறந்ததற்கான, இந்த இனத்தில் பிறந்ததில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலகமும் அல்லாடி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே, இந்த சூழலிலே தமிழ் இனத்தின் எழுச்சியினால், தமிழ் இனத்தின் மலர்ச்சியினால், தமிழ் இனத்தினுடைய அறிவால் இந்த உலகமே காக்கப்படும் ஒரு சூழல் இருக்கிறது. அனைத்து நிலைகளிலும், புவியியல் சார்ந்து, உடலியல் சார்ந்து, மனவியல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, அனைத்து ரீதியிலும் சிதைந்து கொண்டிருக்கிற இந்த முழு மனுக்குலத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே மாமருந்தாக, வழிநடத்தக்கூடிய ஒரே வழிகாட்டியாக இந்த தமிழினம் இருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற இனங்கள் உணர்வதல்ல. மற்ற இனங்கள் இதை தெரிந்ததினால்தான் இந்த இனத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள், இந்த இனத்தை அழிக்க பார்க்கிறார்கள். ஆக இந்த இனத்தில் பிறந்துள்ள ஒவ்வொருவரும் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதன்மையாக இந்த தமிழினம் நாங்கள் கடவுளாலே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆதி இனம், இறை இனம், தாயினம். இந்த உலகத்தில் எத்தனை மனித இனங்கள், எத்தனை நாடுகள், எத்தனை நிறத்தில், எத்தனை விதமான வாழ்வியல் முறைகளில் இருந்தாலும் அனைவருக்குமான தாயினம் நாங்கள் தான். தமிழர்களாகிய நாங்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான தாயினம் என்கிற உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தாயினம் மட்டுமல்ல, தாய்தான் தலைமை. தாய்தான் சரியான தலைமை ஏற்று தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து, தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி, தன்னுடைய பிள்ளைகளுடைய குறைகளை சரிப்படுத்தி, தன்னுடைய பிள்ளைகளின் பிழைகளை பொறுத்து, தன்னுடைய பிள்ளைகளை அவள் அன்பு செய்து சரியான முறையில் வழிநடத்தும் சக்தி படைத்தவள். ஆக இந்த தாயினத்திற்குத்தான் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய, இந்த உலகத்தை அரவணைக்கக்கூடிய, இந்த உலகத்தின் கேடுகளை விளக்கக்கூடிய, இந்த உலகத்தினுடைய மனித இனங்களுடைய மாசுகளை அகற்றி புனிதப்படுத்தக்கூடிய அத்தனை திறனும் ஆற்றலும் அறிவும் இந்த தாயினத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே இது தமிழினம் வெறும் தாயினம் அல்ல, தமிழினம் இந்த ஒட்டுமொத்த மனித இனத்திற்கான தலைமை இனமாக தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். தாயினம் தலைமை இனம் மட்டுமல்ல, இது ஒரு இறை இனமாக இருக்கிறது. நேரடியாக முதல் கூட்டம், முதல் மனிதன் இந்த புவியில் வெளிப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் தமிழன். இறையை நேரடியாக உணர்ந்ததினாலே, இயற்கையை நேரடியாக உணர்ந்ததினாலே, இயற்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் இறையை ரசித்ததினாலே, ருசித்ததினாலே தனித்த ஒரு சமயமோ, தனித்த ஒரு செயல்பாடோ, தனித்த ஒரு வழிபாடுகளோ உண்டாக்காமல் ஒட்டுமொத்த இயற்கையும் ஒட்டுமொத்த இறைத்துவத்தையும் அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்த ஒரு இனம் என்பதினாலே இது ஒரு இறை இனமாக இருக்கின்றது. ஆக இந்த இனத்தின் எழுச்சி தான் இன்றைய காலகட்டத்தின் அவசியம். குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைமைத்துவத்துக்கு தேர்தல் நடைபெறுகின்ற இந்த காலத்திலே, இந்த சூழல் உண்மையிலேயே கடுமையான சூழலாக இருக்கும் இந்த நேரத்திலே ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய தனித்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த இனத்தின் சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த இனத்தின் புனிதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த இனத்தின் அறிவை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த இனத்தின் அறத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இனத்தின் எழுச்சியினால், இந்த இனத்தின் மலர்ச்சியினால் இந்த இனம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனமும் பெறக்கூடிய நன்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உலகத்திலே பல்வேறு இசங்கள் உருவாகி இருக்கிறது. யூதாயிசம், கிறிஸ்தவ இசம், புத்திசம், ஜைனிசம்,
என்று பல்வேறு இசங்கள், மார்க்சிசம் போன்ற பல்வேறு இசங்கள் இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறது. எல்லா இயங்களும் அதனுடைய எதிர்காலத்தை நீங்கள் கவனித்தீர்களானால் எல்லா இயங்களும் உலகத்தை அழிவுக்கு இட்டு செல்வதாக இருக்கிறது, போருக்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது, இனப்பகைக்கு இட்டு செல்வதாக இருக்கிறது. ஒவ்வொன்றின் எதிர்காலமும் அவ்வாறு தான் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதுகாத்து அரவணைத்து இந்த புவி சூழலை நலமாக்கி இயற்கை வளங்களை பேணி எல்லா உயிர்களுடைய நலன்களையும் கருதி எவ்வுயிரும் எம்முயிரே என்னும் சித்தாந்தத்தோடு கொள்கையோடு உலகத்தை வாழ்விக்கக்கூடிய தத்துவம், வாழ்விக்கக்கூடிய அறிவியல், வாழ்விக்கக்கூடிய இறையியல் தமிழியத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால்தான் இந்த தமிழ் இயத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, இந்த தமிழ் இயத்தை பெருமைப்படுத்தக்கூடிய, இந்த தமிழ் இயத்தை மட்டுமே கையெடுத்து வாழக்கூடிய ஒரு பெரும் புரட்சி, ஒரு பெரும் கூட்டம் இந்த காலத்தில் உருவாகும் என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்களாகிய நாம் இந்த காலத்தில் தமிழியம் என்கிற ஒற்றை இயத்தை கையில் எடுக்க வேண்டும், தூக்கி பிடிக்க வேண்டும், அதன் பெருமையை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். எங்கோ உருவான யூத மதம், எங்கோ உருவான யூத கதைகள், எங்கேயோ உருவான யூத புத்தகம் உலகத்திலே பல கோடி மனிதர்களின் மண்டைகளில் ஏற்றப்பட்டிருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது. கற்பனை கதைகள் எல்லாம் இன்றைக்கு உலக மனிதர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உண்மையிலேயே இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய இனம், இந்த உலகம் அனைத்திற்கும் தாயினம், மூத்த இனம், அது கண்ட இறையியல், அது கண்ட அறிவியல், அது கண்ட விண்ணியல், அது கண்ட அறவியல், அது கண்ட உயிரியல் அனைத்தும் இங்கு செறிவு மிக்கதாக உலகத்தையே வாழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதனை பறைசாற்ற, பரப்புரை செய்ய போதுமான வளர்ச்சியும் எழுச்சியும் நம்பிக்கையும் இந்த இனம் இன்று வரைக்கும் பெறாமல் இருக்கிறது. வீடு வீடா, தெரு தெருவா, ஊர் ஊரா பைபிளை தூக்கி பிரச்சாரம் செய்த அந்த வேகம், அந்த துணிவு, அந்த தைரியம், அந்த செயல்பாடு தமிழியம் என்னும் மேலான உலகத்தையே வாழ்விக்கிற தத்துவத்தை, அறிவியலை அறிவிக்கக்கூடிய, பரப்பக்கூடிய அந்த எழுச்சி இன்னும் நம்மில் எழவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அது எழுவதற்கான காலம். பல கட்சிகள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கிறது, பல கட்சிகள் பல்வேறு கொள்கைகளை முன்வைக்கிறது. எல்லோரும் வாக்கு சேகரிப்பதிலே மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த கட்சிக்கு வாக்கிட்டாலும் இங்கு எந்த மாற்றமும் நடைபெறப் போவதில்லை. மாற்றம் உண்மையிலேயே வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே மலர்ச்சி உண்மையிலேயே வேண்டும் என்றால், அது முழு தமிழ் இனத்தின் எழுச்சியாக இருக்க வேண்டும். தமிழ் இனம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள வேண்டும், தன்னில் தானே எழுச்சி பெற வேண்டும், தன்னுடைய விழுமியங்களை இந்த இனம் மீட்டெடுக்க வேண்டும், தனக்குள் உள்ள ஆற்றல்களை இது ஒருங்கிணைக்க வேண்டும், தன்னுடைய அறவியலை, தன்னுடைய அறிவியலை, தன்னுடைய இறையியலை இது உலகத்தில் பரப்புரை செய்ய வேண்டும். உலகம் முழுவதிலும் தமிழியம் பரப்புரை செய்யப்பட வேண்டும். பல்வேறு மொழிகளிலே, பல்வேறு நாடுகளிலே, மக்களினங்கள் முழுவதிலும் தமிழியத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஆற்றலாக இந்த தமிழர்கள் எழும்ப வேண்டிய சரியான காலகட்டம் இது. சரியான ஒரு காலகட்டம் இது. நமக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகள், நமக்குள் இருக்கக்கூடிய குற்ற மனப்பான்மைகள், நமக்குள் இருக்கக்கூடிய எழுச்சியற்ற தன்மைகள், நமக்குள் இருக்கக்கூடிய ஒருமையற்ற செயல்பாடுகள், நமக்குள் இருக்கக்கூடிய மற்ற இழுபறிகள் அனைத்தையும் களைய வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அனைத்தையும் நாம் கலந்து ஒரே நோக்கில் நாம் எழுச்சி பெற வேண்டிய அவசியம் இந்த காலத்தில் நமக்கு வெகு அதிகமாக இருக்கிறது. எந்த இயங்களும் இதுவரை மனித சமூகத்தை நலமாக, வளமாக, அமைதலாக வாழ்விக்கவே இல்லை. எல்லா மதங்களும் போருக்கு தான் வழிவகுத்தது. எல்லா மதங்களும் மனித இனங்களுக்குள் சண்டையை தான் மூட்டிவிட்டது. எல்லா மதங்களும் மனிதர்களுக்குள் இனப்பகையைத்தான் வளர்த்து விட்டிருக்கிறது. தமிழியம் மட்டும்தான் எல்லோரும் இன்புற, எல்லோரும் வாழ, எல்லோரும் வளப்பட, எல்லோரும் நலமாக வாழ, எல்லா உயிர்களும் இங்கு உலகத்திலே உரிமையோடு வாழ வேண்டிய சூழலை அமைப்பதற்கான சித்தாந்தத்தை, அடிப்படை சித்தாந்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது.
ஆக தமிழர்கள் இந்த தமிழியத்தை முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழியத்தை முதன்மையாக புரிந்து கொண்ட ஒரு சிறு கூட்டம், நாம் ஒரு சிறு கூட்டம் தான். அதனால்தான் சொல்லிட்டு இருக்கேன், நாம் ஒரு பெரும் சிறுபான்மை மக்களாக நாம் இருக்கிறோம். திரு அவை மக்கள் என்பவர்கள் ஒரு பெரும் சிறுபான்மை மக்களாக இருக்கிறோம். இந்த மக்கள் சிறுபான்மை இதுதான் பெரும்பான்மையாக வளர வேண்டியதாக இருக்கிறது. உலக மக்களை, குறிப்பாக தமிழ் மக்களை அனைத்து மதங்களிலிருந்தும் மத நம்பிக்கையிலிருந்தும் நாம் விடுவிக்கத்தான் வேண்டும். எல்லா இயங்களில் இருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். எந்த இசமும், அது கிறிஸ்தவ இசம் இருக்கட்டும், யூத இசம் இருக்கட்டும், அது என்ன இந்து இசம் இருக்கட்டும், எந்த ஈயமும் எந்த இசமும் மனிதனுக்கு தேவையானவை அல்ல, மனிதனை வாழ்விப்பவை அல்ல, மனித சமூகத்தை மேம்படுத்தக்கூடியவை அல்ல. கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த இயங்கள் எல்லாம் இருந்து விட்டது, வளர்ந்து விட்டது, அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி விட்டது. விளைந்தது என்ன? இன்றைக்கு எங்கு வந்து நின்றிருக்கிறோம்? இவைகளெல்லாம் என்ன செய்திருக்கிறது? எதுவுமே நமக்கு வாழ்வை கொடுக்கவில்லையே, எதுவுமே நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யவில்லையே, எதுவுமே நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை நிலைநிறுத்தவில்லையே. ஒரு அபாயகரமான, ஒரு ஆபத்தான, ஒரு பயங்கரமான சூழலில் தானே இவைகள் எல்லாம் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அழிவின் விளிம்பில் நம்மை நிற்க வைத்து விட்டிருக்கிறதே. இப்பொழுது திரும்பி அவைகளுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் எங்களுக்கு உதவாதவைகள். இந்துயிசம், நீ எங்களுக்கு உதவுவது இல்லை. கிறிஸ்தவம், நீ எங்களுக்கு உதவுவது இல்லை. யூதாயிசம், நீ எங்களுக்கு உதவுவது இல்லை. உலகத்துக்கு நீங்கள் வேண்டாம் என்று திரும்ப உறக்க சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவையான ஒரே ஈயம் தமிழியம் மட்டும்தான். அனைத்தும் இருக்கிறது. இறை அறிவு இருக்கிறது, அறநெறி இருக்கிறது, உயிரியல் இருக்கிறது, அனைத்து சித்தாந்தங்களும் இருக்கிறது, வாழ்வியல் முறைகள் இருக்கிறது. முழு மனுக்குலத்தையும் வாழ்விப்பதற்கு, மனுக்குலத்தை மட்டுமல்ல, வையம் என்றால் இந்த வையத்துள்ள அனைத்து உயிர்கள், ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை அனைத்து உயிர்கள், அனைத்து படைப்புகள், உயிர் அற்றவைகளை கூட அரவணைத்து பாதுகாப்பதற்கான அனைத்து அறிவு செறிவும் இந்த தமிழியத்தில் அடங்கி இருக்கிறது. என்னும் போது நாம் ஏன் மதங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் வேதங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் நம்பிக்கைகளை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் இன்னும் அரசியல் தேர்தல் முறைகளை, அரசியல் கட்சிகளை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும்? ஒட்டுமொத்த மனித சமூகமும் வாழ்வதற்கும் மலர்வதற்கும் வேண்டிய அனைத்து உண்மைகளும் அடங்கிய தமிழியம் இருக்கிறதே. நீண்ட நெடுங்காலமாக அதனை கண்டு கொள்ளவில்லை, அதனை வெளிக்கொணரவில்லை, அதை பரப்புரை செய்யவில்லை, அதனை மனதில் பதிக்கவில்லை, அதனை நாம் புனிதமாக கருதவில்லை. மற்ற மத வேதங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழிய நூல்களுக்கு நாம் கொடுக்கவே இல்லை. திரும்பி பார்க்க கூட இல்லை நாம் அதை. நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் அதை நாம் ஏற்று வைக்கவில்லை, எடுத்து வைக்கவில்லை, அதனை நாம் புனிதப்படுத்தி வைக்கவில்லை. அதன் பக்கம் நம்முடைய கவனம் திரும்பவே இல்லை. இன்னும் மதங்களை நம்புகிறோம், இன்னும் கிறிஸ்தவம் காப்பாற்றும் என்று நம்புகிறோம், இன்னும் யூதம் காப்பாற்றும் என்று நம்புகிறோம், இன்னும் இந்து மதம் காப்பாற்றும் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வீணானவைகள். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அழிவுக்கு இட்டு செல்லக்கூடியவைகள். இந்த நம்பிக்கை எல்லாம் இன்னும் போர் மும்முரத்தையும், இன்னும் பதற்றத்தையும், இன்னும் அழிவையுமே உலகத்தில் வர்த்திக்க செய்பவை. உண்மையிலேயே விடிவு வேண்டுமென்றால், உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் இனத்திற்கு விடிவு வேண்டுமென்றால், தமிழியம் என்கிற ஒற்றை இயத்திற்கு அனைத்து தமிழர்களும் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டே தமிழனாக இருப்பேன், நான் இஸ்லாமியனாக இருந்து கொண்டே தமிழனாக இருப்பேன், நான் இந்துவாக இருந்து கொண்டே தமிழனாக இருப்பேன் என்ற பேச்சுக்கள் இனி உதவாது. தமிழன் என்பவன் தமிழனாக மட்டுமே இருப்பது போதுமானது. ஏனென்றால் அதுவே சமயத்தை உள்ளடக்கியது, அதுவே இறைகளை உள்ளடக்கியது, அதுவே அறத்தை உள்ளடக்கியது, அதுவே வாழ்வியலை உள்ளடக்கியது, அதுவே அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே அதற்கு வேறு ஒன்று தேவையில்லை என்கிற முடிவுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுக்குள், அப்படிப்பட்ட அறிவு செறிவுக்குள், அப்படிப்பட்ட உண்மைக்குள் வருகிற மனித கூட்டத்தை, தமிழர்களை ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும். அதனை விரிவுபடுத்த வேண்டும். இந்த தமிழ் இயத்தின் மேன்மையை நாம்
உறக்க இந்த உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தை காப்பாற்றும் மருந்து எங்களிடம் இருக்கிறது. உலகத்தை வழிநடத்தும் தலைமைத்துவம் எங்களிடத்தில் இருக்கிறது. உலகத்தை அரவணைக்கும் தாயன்பு எங்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தாயினமாக இருக்கிறோம், நாங்கள் தலைமை இனமாக இருக்கிறோம், நாங்கள் இறை இனமாக இருக்கிறோம். எங்களிடத்தில் தமிழியம் இருக்கிறது. இந்த தமிழியம் ஒரு ஒற்றை இனத்துக்கானதல்ல, இது முழு வையத்துக்கானது, இது தரணிக்கானது, அனைத்து உயிர்களுக்குமானது என்கிற உண்மையை இந்த உலகத்தின் காதுகளிலே ஓங்கி நாம் உரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தமிழியம் எப்பொழுதும் எங்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேறு எதுவும் எங்களுக்கு மறைநூல் அல்ல, வேறு எதுவும் எங்களுக்கு வேத நூல் அல்ல, வேறு எதுவும் எங்களுக்கு பக்தி புராணங்கள் அல்ல. எங்களுக்குள்ள ஒரே ஒரு மறைநூல் வள்ளுவம் தான், திருக்குறள் தான் எங்களுக்கான ஒரே ஒரு மறைநூல். எங்களுக்கானது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அனைத்து மனித இனங்களுக்குமான ஒரு பொது மறைநூல், இறை அருளிய ஒரு மறைநூல். அது ஒன்றுதான் என்கிற உண்மையை தைரியமாக ஓங்கி நாம் சொல்ல வேண்டும். அதற்கான தெளிவை நாம் பெற வேண்டும். அதற்கான திண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். அந்த எண்ணம் நம்மில் வலுப்பெற வேண்டும். ஐயோ, பைபிளை பகைச்சிக்கிட்டா எப்படி, இந்த மதத்தை பகைச்சிக்கிட்டா எப்படி, இந்த மதத்தை சார்ந்தவங்களை பகைச்சிக்கிட்டா எப்படி, நாம கொஞ்சம் அப்படியே இப்படி இருந்துட்டு போயிடலாம், அப்படியெல்லாம் நம்ம அல்லாடிட்டு இருந்தோம்னா, தள்ளாடிட்டு இருந்தோம்னா, இங்க நாம தமிழியத்தினுடைய மீட்சியை நம்முடைய கண்கள் காணாது. ஏன் நான் தமிழனாக படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த இனத்திலே நான் பிறந்து நான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன, இந்த சூழல் எனக்கு ஏன் புரிகிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு தைரியமாக துணிவாக நம்முடைய செயல்களை நாம் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியணும், இந்த தமிழையும் என்னையும் வாழ வைக்கும், இந்த உலகத்தையும் வாழ வைக்கும். யாருக்கும் இது கேடு செய்யாது, யாருக்கும் இது தீங்கு நினையாது. எல்லா பல்லுயிர் ஓம்பும், பல்லுயிர் பலதரப்பட்ட எல்லா உயிர்களையும் இது பாதுகாத்து பராமரித்து வாழ்விக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது என்கிற உண்மையை முதன்மையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கே அந்த உணர்வு இல்லாத போது, நமக்கே அந்த புரிதல் இல்லாத போது, நாமே அதனுடைய பெருமையை உள்வாங்காத போது, நாமே அதில் மூழ்காத போது, நமக்கே அது தெரியாத போது, உலகத்துக்கு முன்பாக நாம் தடுமாறி கொண்டுதான் இருப்போம். யாரோ வருவார், மேசியா வருவார், நம்மை காப்பாற்றுவார், இவர் வருவார், கல்கி வருவார், நம்மை காப்பாற்றுவார் என்று எதையோ நாம் கற்பனையாக நம்பிக்கொண்டுதான் இருப்போம். ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கானது அனைத்தும் நம்முடைய தாய்மொழியிலேயே இருக்கிறது, நம்முடைய தாயாகிய இந்த உடலிலேயே இருக்கிறது. நாமே இந்த உலக இனத்திற்கு தாயாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் இந்த உலகத்தின் 800 கோடி மனிதர்களை அரவணைக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தமிழ் தாயும் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய அரவணைக்கக்கூடிய தாயானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் உன் வீடு, உலக மக்கள் உன் பிள்ளைகள், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாரையும் அன்பு செலுத்தக்கூடிய, எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய, எல்லாருக்குமான பொறுப்பேற்கக்கூடிய அந்த சிந்தை தமிழ் இனத்துக்கு உண்டு. தமிழ் இனத்தின் பொறுப்பு அது. இந்த அசல் இனம், இந்த மூத்த இனம், இந்த மூத்த குடி, இந்த ஆதி இனம் இந்த சிந்தைக்கு வந்தே ஆக வேண்டும். இந்த சிந்தைக்கு வந்தே ஆக வேண்டும். இந்த தமிழியம் என்கிற ஒற்றை ஈயம் இந்த உலகத்தில் எழும்பும் போது எல்லா மதங்களும் வீழ்ச்சி அடையும், எல்லா புராணங்களும் வீழ்ச்சியடையும், எல்லா நம்பிக்கைகளும் வீழ்ச்சியடையும், இவைகளெல்லாம் சாதி வேறுபாடுகள் எல்லாம் வீழ்ச்சியடையும், நிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வீழ்ச்சி அடையும், பொருளியல் சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வீழ்ச்சி அடையும். என்ன நடக்கும்? உலகமே தழைத்தோங்கி வாழும், மனித இனம் முழு சிறப்புக்கு வரும், எல்லா மனிதரும் வாழ முடியும், எல்லா உயிர்களும் வாழ முடியும், உலகமே வாழும். அதற்கான அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பதைத்தான் நாம் தமிழியம் என்கிறோம். அதிலே இறையியல் உண்டு, அதிலே மெய்யியல் உண்டு, அதிலே அறவியல் உண்டு, அதிலே அனைத்து சித்தாந்தங்களும் உண்டு, அதிலே வாழ்வியல் உண்டு, அதிலே உயிரியல் உண்டு, அதிலே புவியியல் உண்டு, அதிலே இயற்கையியல் உண்டு. அனைத்து இயல்களையும் அனைத்து இயங்களையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த மனு குலத்துக்குமான அனைத்து அறிவையும் செறிவையும் உள்ளடக்கி இருக்கிறதை நாம் தமிழியம் என்கிறோம்.
ஆக தமிழ் மொழியில் பிறந்ததை, தமிழ் இனத்தில் பிறந்ததை ஒருபோதும் குறைவாக, தாழ்வாக, இதுல என்ன வந்துவிடும், இதுல எப்படி பிழைத்து விட முடியும், இது எப்படி என்னை வாழ வைக்கும், இது எனக்கு எப்படி உதவும் என்று ஒருபோதும் குறைவாக, மட்டமாக நினைக்கவே வேண்டாம். பெருமை கொள்ளுங்கள், கர்வம் கொள்ளுங்கள், ஆணவம் கொள்ளுங்கள். இந்த இனம் தான் தாயினம், இந்த இனம் தான் இறையினம், இந்த இனம் தான் தலைமை இனம். நாங்கள் தான் கடவுளாலே நேரடியாக படைக்கப்பட்டவர்கள், கடவுளாலே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளாலே இந்த உலகத்தை காப்பதற்காக இன்றைக்கும் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அதற்கான தகுதி, அதற்கான தரம், அதற்கான அறிவு, அதற்கான திறன் எங்களுக்குத்தான் இருக்கிறது. எங்களை தவிர உலகத்திற்கு வேறு வழி இல்லை என்று மார்த்தட்டி பெருமையாக சொல்லும் தைரியத்துக்கு வாருங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றார்களே, அவ்வாறு தமிழியம் என்பதை கையில் ஏந்தடா, தலை நிமிர்ந்து தரணியை வழிநடத்தடா என்று சொல்லக்கூடிய முழக்கம் நம் ஒவ்வொருவரிலும் எழும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களை ஒரு இறைமையால் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்து மனிதர்களை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக உங்களை நீங்கள் எண்ணுங்கள். அந்த பெருமையில் உங்கள் மார்பு விரியட்டும், உங்கள் தோள்கள் நிமிரட்டும், பலப்படட்டும். தைரியம் கொள்ளுங்கள், துணிவு கொள்ளுங்கள். நான் தாயினம், நான் தலைமையினம், நான் இறையினம். இந்த மூன்றையும் மறக்காம இந்த மாதம் முழுக்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முழுக்க சொல்லுங்க. நான் தாயினம், நான் தலைமையினம், நான் இறையினம். என்னுடைய தாய்மொழியில் என் கையில் இறைமை கொடுத்திருக்கிற அந்த தமிழியம் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து, அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய மாமருந்தாக இருக்கிறது. உலகத்துக்கான மருந்து என்னிடத்தில் இருக்கிறது. உலகத்துக்கான வழிநடத்துதல் என் கரத்தில் இருக்கிறது. உலகத்துக்கான வாழ்க்கை என் கரத்தில் இருக்கிறது. மனித இனத்துக்கான சிறப்புகள் அனைத்தும் என் கையில் இருக்கிறது. ஆகவே நாம் எழுச்சி பெற வேண்டும், நாம் மலர்ச்சி அடைய வேண்டும். அதற்கான காலம் இது. தேர்தல் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதனுடைய முடிவுகள் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கட்டும், தேர்தலை கடந்து, தேர்தல் அரசியலை கடந்து முழு தமிழ் இனத்தினுடைய இந்த சித்தாந்த புரிதலுக்கு இந்த தமிழியத்தின் எழுச்சிக்கு முழு தமிழ் இனமும் தமிழர்களும் இந்த உணர்வுக்கும் இந்த புரிதலுக்கும் வருவதற்கான செயல்பாடுகளை நோக்கி நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்பாடுகளும் அமையட்டும். இறை நிச்சயமாக அந்த அருளை நமக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறது. நாம் ஏற்கனவே அருளில் இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே அதை நோக்கித்தான் நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உள்வாங்கியவர்களாக நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு இந்த சிந்தையில், இந்த புரிதலில், இந்த கருத்தில், இதனுடைய ஆழத்தில் ஏற்றம் பெறுவதற்கான ஒரு மாதமாக அமைவதாக, அதை நோக்கிய எழுச்சி செயல்பாடுகள் நம்மில் விளைவதாக இந்த சிந்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்க, புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.